ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப். ஸோ இந்த ஜாப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னா, நீங்கள் வந்து +2 முடிச்சிருந்தாலும் சரி, டிகிரிமோ முடிச்சிருந்தாலும் சரி, டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் சரி, இந்த ஜாப்க்கு வந்து எலிஜிபிள். நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா கூட எலிஜிபிள். ஸோ 12th டிகிரி டிப்ளமோ எது முடிச்சிருந்தாலும் சரி, நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுனாலும் சரி, இந்த ஜாப்க்கு நீங்கள் வந்து எலிஜிபிள். ஸோ வீட்டிலேருந்து பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஜாப் இது. சேலரி பேக்கேஜ்மே உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கு. ஸோ இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இது வந்து கஸ்டமர் சர்வீஸ் ரிலேட்டடான ஒரு ஜாப். ஸோ கஸ்டமர்ஸ் கிட்ட நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து பேசணும். கஸ்டமர்ஸ் வந்து உங்ககிட்ட வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் அல்லது இமெயில் அல்லது மெசேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சேட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் வாய்ஸ் ப்ராசஸ்னு சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செமி வாய்ஸ் ப்ராசஸ் மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து எப்படின்னா சம்டைம்ஸ் வந்து நீங்கள் ஃபோனில் பேசுகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சம்டைம்ஸ் வந்து நீங்கள் வந்து மெசேஜ் அனுப்புகிற மாதிரி இருக்கும், இல்லைன்னா இமெயில் அனுப்புகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து எதுக்கு அப்படின்னா, கஸ்டமர்ஸ் வந்து உங்ககிட்ட வந்து ஒரு சில டவுட்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரியான ஒரு ஜாப் இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பேசிக் சப்போர்ட் தான் நீங்கள் வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து பண்ண போகிறீங்க. ஸோ என்ன மாதிரியான இஷ்யூஸ்க்காக கஸ்டமர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, அட்ரஸ் சேஞ்சு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் வந்து ப்ராசஸ்லாம், ஆர்டர் பற்றின ப்ராசஸிங் டீட்டெயில்ஸ்லாம் உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க. அப்படி இல்லைன்னா பில்லிங் பேமெண்ட் ரிலேட்டடாக ஏதாச்சும் இஷ்யூஸ் இருந்துச்சு, இல்லைன்னா அந்த ப்ராடக்ட்டோட வாரண்ட்டி சம்மந்தமாக ஏதாச்சும் இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்ககிட்ட வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்துருக்குறாங்க. ஸோ இது வந்து பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் வந்து ப்ராடக்ட்லாம் வாங்குவாங்க இல்லையா? ஸோ அப்படி வாங்கும் போது அவங்களுக்கு வந்து ஒரு சில இஷ்யூஸ் பிரச்சனை எல்லாம் வரும் இல்லைங்களா? ஒரு சில நேரம் அட்ரஸ் மாறி இருந்திருக்கும், ஒரு சில நேரம் உங்களுக்கு வந்து பில்லிங் இல்லைன்னா வாரண்டியில் ஏதாச்சும் பிரச்சனை இருக்கும், அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட்டோட சர்வீசஸில் உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா உங்ககிட்ட வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. அதுக்கு நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸில் வந்து அதே தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ கஸ்டமர் சப்போர்ட் பை ஃபோன், இமெயில் ஆர் இன்ஸ்டன்ட் மெசேஜஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து நீங்களே கஸ்டமர்ஸ்க்கு வந்து கால் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் வந்து உங்ககிட்ட வந்து கால் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்பவுண்ட் கஸ்டமர் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கஸ்டமர்ஸ் வந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட் ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து எல்லாமே நாலேஜ் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து கஸ்டமர்ஸோட இன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் நீங்கள் கஸ்டமர்ஸ் கிட்ட பேசுறது இது எல்லாமே இருக்கும் இல்லையா, அது எல்லாமே நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேசிக்காக வந்து கஸ்டமர் சர்வீஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுமோ அதுதான் உங்களோட ஜாப் இதில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் ரெக்குயர்மெண்ட்ஸில் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஹைஸ்கூல் டிப்ளமோ ஆர் ஜிஇடி அப்படின்னு சொல்லி அவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து ஸ்கூல் முடிச்சிருந்தாலும் சரி, டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் சரி, இல்லைனா ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலும் சரி, இந்த ஜாப்க்கு நீங்கள் வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி மெயினாக போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சர்வீஸ் ஸ்கில் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது வந்து ஒரு கஸ்டமர் சப்போர்ட் ரிலேட்டடான உங்களுக்கு ஜாப் இல்லையா, சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு பேசுகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ அதனால கம்யூனிகேஷன் ஸ்கில்லாம் உங்களுக்கு வந்து நல்லா இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா யார் ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னா FIS. ஸோ இவங்க தான் வந்து ஹையர் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஜாப் ரோலோட நேம் என்ன அப்படின்னா கஸ்டமர் சர்வீஸ் ரெப்ரசன்டேட்டிவ். இதுதான் இந்த ஜாப் ரோலோட நேம். இன்டர்நேஷனல் வாய்ஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ரிமோட் ஜாப். ஸோ நீங்கள் வீட்டிலேருந்தே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேலரி பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 3 to 4.5 lakhs per annum வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து நல்ல சேலரி பேக்கேஜ் தான் இதில் இது வந்து கிடைக்கும். 0 to 5 years கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸே இல்லைனா கூட நீங்கள் இந்த ஜாப்க்கு வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், இது வந்து ஒரு 12th முடிச்சிருந்தாலும் சரி, டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் சரி, டிகிரி முடிச்சிருந்தாலும் சரி, இந்த ஜாப்க்கு நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம். வீட்டிலேருந்து பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஜாப் இது. ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த ஜாப் ஓகேவா இருந்துச்சு அப்படின்னா அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.